ஸோ சிஎம் பங்க் அரைவராயிருக்காரு ரீசெண்டாக நடந்த மண்டே நைட்ரால் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டரை ப்ளீட் பண்ண வைக்க போகிறேன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ இந்த வாரம் நடந்த ரால நம்மளுடைய சிஎம் பங்க் என்ன பேசியிருக்காருன்றதை டீட்டெயிலாகவே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட் அப்படி வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெசிலாம் கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நார்மலாக போயிட்டு இருக்க ராக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஹைப் கொடுக்கணுன்ற விதத்தில் சிஎம் பங்க் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ மொத்தராகவே கிக் ஆஃப் பண்ணது நம்மளுடைய சிஎம் பங்க் தான். ஸோ சிஎம் பங்க் அரைவல் ஆகிறாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் சிஎம் பங்க்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய சிஎம் பங்க் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ பார்க்குற எல்லா பேரும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பீப்புள்ஸ், என் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், என் கரியரில் என்ன நான் எவ்வளோ மேட்சஸ் பார்க்க போகிறேன், ஸோ இந்த எத்தனை மேட்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. பட் நான் அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஸோ அவங்க எதிர்பார்க்குறத விட அதிகமான மேட்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்கணுன்றதை விரும்புகிறேன்றதை நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் டபிள்யூடபிள்யூக்கு திரும்ப வரும்போது உங்கள்கிட்ட சொன்னது தான் சொன்னோம். இங்கே ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணவும் வரல, நான் ஒரு எனிமீஸ் மேக் பண்ணவும் வரல. பட் இருந்தாலும் எனக்கும் சிஎம் பங்க் எனக்கும் ட்ரூ மெக்கின்டருக்கான பஞ்சாயத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீமில் போகுது. அண்ட் ஆல்சோ இதுக்கான எண்டு கார்டை வந்து நான் ஹெல்என்எஸ்எல்ல தான் வைக்கணுன்றதையும் சிஎம் பங்க் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் சொல்கிறாரு, ஸோ பெல்லினோடய வந்து இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகும்ன்ற மாதிரி இருந்தோம். பட் இருந்தாலும் வந்து என்னோட ஒய்ஃப் அண்ட் ஆல்சோ நான் டாகை வந்து பார்த்திங்கன்னா அவன் ட்ராக் பண்ணுறதுனால தான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்றத சொல்கிறாங்க. ஆக்சுவலி அவர் அந்த பிரேஸ்லெட் பிரேக் பண்ணுறதை பற்றி பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த இடத்துல ரெஃபர் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் டைம் இந்த போர்ட்லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், ஸோ ட்ரூ மெக்கின்டர் என்னை எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நீ கோவப்படுறியோ எனக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ், நான் அந்த லெவலுக்கு டெவிலாக மாறுவேன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அகைன் இந்த இடத்துல நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. டெவிலாக இருக்கிறேன்னா இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ட்ரூ மெக்கின்டரோடைய ஹார்ட் பீட் ஹெல்லின்னு செல்ல முடியும்ன்றதை சொல்கிறேன். நான் 100% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டரை வந்து எண்ட் ஆஃப் பண்ணுவேன்றதை. பட் ஒரு விஷயம் நான் வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக கொடுக்குறேன். ஸோ ட்ரூ மெக்கின்டர் நீ வந்து ஹெல்என்எஸ்எல்ல ப்ளீட் பண்ண போகிறன்றதை சொல்கிறாங்க. நீ நினச்சா என் கதையை முடிக்கலாம், பட் அந்த லெவலுக்கு நான் ஒன்றும் பார்த்திங்கன்னா சும்மாலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் உன்னை ப்ளீட் பண்ண வைப்பேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரி நான் ஹெல்என்எஸ்எல்ல பார்த்திங்கன்னா என் பண்ணுவேன்றதே நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. சரி, சிஎம் பங்க் சொல்கிறாரு. குறிப்பாக ஒரு விஷயத்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. என்னோட லிட்டில் சிஸ்டரும் சொல்கிறாங்க, என்னோட ஒய்ஃபும் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதை. ஈவன் என் ஷோல்டர் மேலே மிஸ் பண்ணுற அந்த ஏஞ்சலாக இருந்தால் கூட ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பெக் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதை. பட் இருந்தாலும் நான் டெவிலில் இந்த விஷயத்தை நான் பண்ணி தான் ஆகணுன்றதையும் சிஎம் பங்க் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல ஃபேன்ஸ் வந்து சிஎம் பங்க்ன்றதை பயங்கரமாக சேன் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நான் ட்ரூ மெக்கின்டர் ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணவும் இருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டோரியில் என்னோட எண்டாக என் உயிரே போனாலும் அது எனக்கு பிரச்சனை கிடையாதுன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. இந்த இடத்துல என்னோட ஹார்ட் பீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆனால் எனக்கு கவலையே கிடையாதுன்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய ட்ரூ மெக்கின்டர் பார்த்திங்கன்னா சிஎம் பங்க் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட் இதோட பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ சியூ இன் ஹெல்ன்றதும் சொல்லி நம்மளுடைய சிஎம் பங்க் இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேஜர் செக்மெண்ட்ஸ் நிறையாவே வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் நான் வந்து ராவோடைய ஃபுல் ஹைலைட்ஸ் போட பார்க்குறேன். ஸோ நான் கொஞ்சம் ப்ரீவியஸாக வந்து பெரிய லெவலில் ஹைலைட்ஸ் வந்து போட முடியல, ஏன்னா ஒரு சில செக்மெண்ட்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக வாட்ச் அப் பண்ணி என்னால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செக்மெண்ட் இது பண்ண கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இல்லாத பட்சத்துக்கு நான் அப்டேட்ஸ் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண பார்க்குறேன் இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும்.